எப்போதும் அவரோட எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணுமா அவரு? சில இடங்கள்ல அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதர்களாக வாழ விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். அம்பானி வீட்டு திருமணத்துக்கு கோலிவுட் வட்டாரத்திலேருந்து மிகவும் குறைவான கப்பிள்ஸ் தான் போயிருந்தாங்க. அதில் மிகவும் முக்கியமான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க போயிருந்தாங்க. ரஜினிகாந்த் போனதோடு சும்மா இருந்தாரா? டான்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணி ஹாப்பியாக இருந்தார் ஃபேமிலியோட. அந்த வீடியோ இணையதளங்களில் வைரலாக ஆரம்பிச்சது. இணையதளத்தில் அந்த வீடியோ வைரலான அடுத்த செகண்ட்லேருந்து நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம், நிறைய நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்கப்பட்டு இருந்தது. இந்த மாதிரியான கேள்விகளை சூப்பர் ஸ்டாரை பற்றி நீங்கள் கேட்கலாமா? நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் பற்றி தப்பாக பேசலாம் அப்படின்னு டைரக்டர் பேரரசு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சில விஷயங்களை பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டோட சொத்துன்னு கூட சொல்லலாம். அவர் என்ன பண்ணாலும் நியூஸ் சேனலில் உடனே வைரல் ஆகிடும். ஸோ நிறைய நல்ல விஷயம் பண்ணுவார், அதெல்லாம் வெளியே வராது. பண்ணாத சில விஷயங்களுக்காக நிறைய முறை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தார். அந்த போல தான் இப்போது அம்பானி வீட்டு திருமணத்துக்கு கோலிவுட்லேருந்து நிறைய பேரெல்லாம் ஒன்றும் போகலை. ஒரு செலக்டடாக ஒரு 5 கப்பிள்ஸ், சூர்யா ஜோதிகா, நயன் விக்கி, அட்லி, பிரியா, ரஜினிகாந்த் சார், இந்த மாதிரி ரொம்ப செலக்டடான ஒரு 5 கப்பிள்ஸ் மட்டும்தான் அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ நம்ம ரஜினி சாரும் போயிருந்தார். ரொம்ப ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ இணையதளங்களில் வைரல் ஆனதற்கு பிறகு 60 வயசில் இவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சில பேரும், இன்னும் சில பேர் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும், கள்ளசாராயம் பிரச்சனைலாம் வந்தது, அப்போல்லாம் ஒரு போஸ்ட் கூட போடல, ஒரு ட்வீட் கூட போடலை. ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணம்னு பறந்து போய் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு அப்படின்னு சில பேரும், இன்னும் சில பேர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போவார். அப்புறம் முக்கியமான அவரோட மூவியோட ஆடியோ லான்ச், சக்ஸஸ் ஈவெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போவார். வேறு எந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அவர் முன்னாடி வரவும் மாட்டார், சில ஹெல்ப் பண்ணவும் மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் முன் வைக்கப்பட்டது. ஸோ அதற்கு பதில் சொல்கிற விதமாக டைரக்டர் பேரரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகாந்த் ஒரு நடிகர், அந்த நடிகர் அப்படின்றதையும் தாண்டி அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாதா? அங்கே போய்ட்டு அவர் டான்ஸ் ஆடக்கூடாதா? டான்ஸ் ஆடினா அப்படி என்ன தப்பு? அவர் ஒரு நடிகர் தானே, அவருக்கு பிடிச்ச விஷயங்களை அவர் பண்ணவே கூடாதா? எல்லாத்துக்கும் ஏன் குவெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நம்மளாலலாம் அங்கே போக முடியாது இல்லையா? ரஜினி சார் போயிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுனால மட்டும்தானே இந்தியாவோட ரிச்சஸ்ட் மேனோட திருமணத்துக்கு போயிருக்க முடியும். ஸோ அதனால் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. கூடவே சேர்த்து அவர் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் கையில் இப்படி முத்திரையை வச்சுட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்றதுக்காக அவர் எங்கே போகணும், என்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லார்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இயக்குனர் பேரரசு தன்னோட கோபத்தை ரொம்ப காட்டமாக வெளிப்படுத்தியிருந்தார். பேரரசு டைரக்டர் பேரரசு பேசினதும் சரிதான். அட் த சேம் டைம் ரஜினி சார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறது மாதிரியே தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவர் போயிட்டு அங்கேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கலாமே அப்படின்றது தான் ஒரு சின்ன மக்களோட ஏக்கமாக இருக்குது. மக்களோட ஏக்கத்தையும் தாண்டி நியூஸ் சேனல்ஸ்க்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் யூஸ் பண்ணதுக்கெலாம் மக்கள் இதுக்கும் பொறுப்பாக முடியாதுல்ல. 60 வயசில் ஒருத்தருக்கு டான்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால், 60 வயசில் இருக்கிறவர் திரையில் விஷுவலாக டான்ஸ் ஆடும்போது பார்த்து ரசிக்கிற நம்ம அம்பானி வீட்டில் டான்ஸ் ஆடினா மட்டும் ரசிக்கக்கூடாதா என்ன? தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.